உள்ளாடைகள் எல்லாம் எரிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. அதை வந்து அந்த முதலை பிடிக்கக்கூடிய ஒரு கூடும் ஒன்று முதல்ல நிற்கிதோ. ஆனால் இது லீகலாக தானே விற்கிறாங்களே. என்ன ஃபோன் சார்ஜிங் 100 ரூபா அப்படின்னு இதில் வந்து நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். ஓடத்தான் காவடி எல்லாம் போகுது. வணக்கம் முறை நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன் சொன்னால் மாணிக்க அங்கேக்கு முன்னால் வந்து நிற்கிறேன். இதில் வந்து ரெண்டு, அதாவது வேலி வந்து நடுவில் போட்டிருக்கணும். அதுக்கு பக்கத்துலேயும் இங்காலையும் வந்து குளிக்கிறதுக்கு ஆக்களை விட்டுருக்குது. அதாவது இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டிருக்கணும். என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இங்கால வந்து குளிக்கிற இடத்துல முதலைகள் அபாயம் வந்து இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கொடி வந்து இப்போ கட்டியிருக்கணும். அதோட வந்து அந்த முதலை பிடிக்கக்கூடிய ஒரு கூடும் கொண்டு வச்சிருக்கணும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக இந்த மாணிக்க கங்கையில் குளிக்க வராங்க. குளிக்கிறது மட்டும் இல்லை, இந்த சோப்பு எல்லாம் போட்டு குளிச்சுட்டு போயினோம். இதால் வந்து இதில் கலக்கிற இந்த கெமிக்கல் எல்லாமே வந்து ஓடக்கூடிய அந்த நீர்நிலைகள் அண்டிய பிரதேசங்களுக்குள்ள தான் போகும். அதை விட அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிளாஸ்டிக் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே இந்த நீரோட்டத்தோடு போயிட்டு ஏதாவது ஒரு நீர்நிலைகள் தான் போகுது. ஸோ பார்க்கலாம் இந்த கரையில் வந்து இன்றைக்கு என்ன நடக்குது. ஸோ இங்கே வந்து முதலை வரக்கூடிய அபாயம் போட்டிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. ஆனால் இதில் வந்து ஒரு கம்பி வேலின்னு கொடுத்துருக்கணும். இந்த கம்பி வேலியை தாண்டி தான் முதல்ல அங்கால போகிறேன்டா போகலாம். ஆனால் இந்த கம்பி வேலின்றது வந்து முதலையை தாங்கிறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கானது அப்படின்னு தெரியல. அதாவது முதலை பெரிய ஒரு முதலை வந்து கடித்தா கண்டிப்பாக இந்த கம்பி வேலியெல்லாம் சும்மா நம்மளை பிஞ்சிடும் போல் இருக்குது. பட் போட்டிருக்கணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ரெண்டு குளிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாணிக்க கங்கைக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து தங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாக வந்து இவங்க 2-3 நாட்களுக்கு மேலதிகமாக கூட இங்கே தங்கி இருக்கிறவங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாணிக்க கங்கையில் இவ்வளவு பேரும் குளிச்சுட்டு தான் இதில் வந்து இருப்பினோம். ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரு தொடர்ச்சியாக இப்போ வந்து இந்த திருவிழா காலங்களில் திருப்பி நடந்து கொண்டிருக்கும். உண்மையாக வந்து இதுக்குள்ளே இறங்கி குளிக்கிறத தவிர சோப்பு நிறைய பயன்படுத்துவாங்க, சென்பை போட்டு குளிப்பாங்க. ஸோ அதால் தான் இந்த மாணிக்கங்கிறது அதிகமாக அசுத்தப்படுது. முதலையை வாழும் பிரதேசம் இங்கு குளிக்க வேண்டாம். முதல்ல நிற்கிதோ கூடு வச்சுக்கிறாங்களே. என்ன குடிபட்டாலும் வந்து சிவப்பு அதுதானே. என்ன இந்த நெட்டை சும்மா பிச்சோண்டு போடும், ஒருக்கா கடைச்சி தானே சும்மா வச்சுட்டு போடும். இது இங்கே மட்டும் நடக்கிற இல்லை, எல்லா திருவிழாக்கள்லையுமே இப்படி, அதாவது நதிக்கரைகள் இருக்கக்கூடிய கோயில்களை குறிப்பாக இப்படி இறங்கி குளிச்சுட்டு தான் போவாங்க கண்டிப்பாக. ஸோ எல்லா இடத்துலையுமே இப்படி அதிகமாக சாண்டோ பயன்படுத்தினோம், இல்லாட்டி சோப் பயன்படுத்தினோம், எல்லாமே பயன்படுத்தி தான் குளிப்பாங்க. ஏதோ முதல்ல இறங்கி போட்டு தான் போலடா இதை கட்டியிருக்கிறாங்க. சிவப்பு கொடி கட்டுறாங்க, கூடு வச்சு கிடக்கு. இந்த கூடு விடிய வச்சிருந்தோ தெரியாது. என்ன இந்த நதிக்கரைக்கு பக்கத்து அதுதான் எக்கச்சக்கமான இந்த உள்ளாடைகள் எல்லாம் எரிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. அதை விட இந்த இடத்த பாருங்க, எக்கச்சக்கமாக எவ்வளோ பிளாஸ்டிக் கழிவுகள் நிரம்பி இருக்குண்டு. இந்த நதிக்கரையில் அப்படியே எக்கச்சக்கமான மக்களும் இரவிரவா நைட்டில் தங்கிட்டு இதை குளிச்சுட்டு திருப்பி கோயிலுக்கு போகிறதுக்காக வந்துருக்குறாங்க. ஆனால் இன்னொன்று இதெல்லாமே வந்து ஒரு வெளிநாட்டில் சொன்னால் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும். இந்த இடங்களில் வந்து சாதாரணமாக இந்த குப்பையெல்லாம் போயிடுவாங்க. எந்த ஒரு டஸ்ட்பின் குப்பை தொட்டிக்கு எதுக்குள்ளேருந்து கொண்டு போட மாட்டாங்க. அதெல்லாம் இந்த இடங்களெல்லாம் இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக்கால் வந்து மாசுபட்டு கொண்டு இருக்குது. இந்த பெருவேரியாக தான் நடக்குது விளையாட்டு அதுகளுக்கு. இது வந்து அந்த கழனி கங்கைக்கு இல்லை மாணிக்க கங்கைக்கு கீழே இறங்கி போகிற இடம். ஸோ இதால் நாங்கள் போயிட்டு இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் அங்கால பெரேரா பார்க்குறதுக்கு நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பாலத்துக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த நதிக்கரைக்கு முன்னால் எக்கச்சக்கமான மக்கள். நேற்றுவே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். 2 தான் நிறைய பேர் வந்திருக்கணும். 2 தான் ஒரு அவங்களோட பெரேரா அப்படின்றது வந்து மிக பெருசு. அதாவது கடைசி நிகழ்வு பெரேராண்டே கடைசி. ஏன்னா இன்றைக்கு கடைசின்றதால வந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரையணும். பாருங்க அவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்க. சரி, இந்த முளத்துக்கு முலாம் போலீஸ் அனுப்பாடி இருக்கிறாங்க.
இந்த நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளேண்ணா இப்போ தான் குளிக்கிறாக்கள் இதுக்கு கூட. ஆனால் இந்த கரையில் இல்லாமல் பாருங்க தண்ணி ஃபுல்லாக வற்றி போயிட்டு நல்லா தண்ணி ஓடுற அளவு குறைஞ்சிட்டுது. ஆனால் நிறைய பேர் வந்து உள்ள குளிக்கிறதுக்காக இறங்கி கொண்டே இருக்கீங்க. பெருவாரியான மக்கள் இன்னும் குளிச்சு கொண்டிருக்கிறோம். அதை விட நிறைய சிங்களீஸ் வந்து இன்றைக்கி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. நிறைய சிங்கள போயிட்ட வாகனங்கள் வந்து இருக்குது. இன்றைக்கு வந்து பெரியரா அவங்களுடைய கடைசி பெரியரா வந்து நடக்கிறதால நிறைய வாகனங்கள் உள்ள வந்து இருக்குது. நிறைய போலீஸாரம் வந்து அந்த கடமையில் வந்து செய்து கொண்டு வைக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமான போலீஸாரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு யானை ஒன்று வச்சிருக்கிறாங்களோ, பெரிய ஒரு யானை தான் இது. வந்து கோயிலில் வந்து வளமையாக நிற்கிற ஒரு யானை தான். நேற்றும் வந்து விடிய இதை கண்டனாங்க. இன்றைக்கும் முடியணுன்றது. ஆனால் இன்றைக்கு இடத்தை மாற்றி வச்சிருக்கீங்க. எவ்வளோ பேர் நின்று பார்க்குறாங்கன்னு வேறு அதை சுற்றி. யாராவது யானைட்டு தந்த மலர் எவ்வளோ பெருசா யாராவது ஆசீர்வாதம் அந்த வாங்க போகிறாங்கன்றா போய் வாங்கலாம். ஆனால் காசு கொடுக்கணும். இது வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பெரியராக நடக்கக்கூடிய இடம். 2 சைட்லேயும் பாருங்க அப்படி ஆக்கள் இருக்கிறாங்க. வந்து இங்காலையும் வந்து ஆக்கள் இருக்கிறோம். இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே வந்து பெரியரா மட்டும்தான் வரும். யாருமே வர முடியாது. 2 சைட்லையுமே வந்து ஆக்கள் இப்போவே இருக்க தொடங்கிட்டாங்க. பெரியராவுக்கு வந்து வெளிக்கிட்டு எல்லாரும் போய்கொண்டு இருக்கணும். அங்காலயம் வந்து ஒரு யானை ஒன்று வந்து நிற்குது. இது கோயிலில் வந்து வளர்க்குற யானை தான். அப்படியே கட்டி சங்கிலிகளை கட்டி தான் வச்சிருக்காங்க. கிட்ட போயிட்டு பார்ப்போம். இதுக்கு அங்கால வந்து யாருமே போயிடாது. நாங்கள் திருப்பி போக போகிறோம். இதில் தான் நடக்கிறது. பெரியரா நடக்கக்கூடிய இடம் இதுதான். அதுதான் இல்லை இதால் அப்படியே விட்டுருவாங்க நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ஆக்கள் வழியில் கலைச்சி விட்டுருவாங்க. யானை என்ன செய்ய யானை நிற்கும் வேணா பெரியரா கொலிக்கு யானை. ஓ யானை வச்சுக்கிறாங்க இடைக்குள்ள ஒலிக்கிட்டு பெரியராக ஆக்கள் வரைக்கணும். வடிவாருக்கு எடுத்துட்டு விடுவோம். எல்லாம் ஒலிக்கிட்டு போகிறாங்க. போன முறை வந்து பெரியராவில் ஆடின ஒரு கேர்ளின் ஒரு ஆட்டம் வந்து டான்ஸ் ஒன்று வந்து பெருசாக வைரல் ஆனது. இந்த முறையும் அப்படி ஆடுறாங்களோ தெரியல யாராவது. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் தொடங்கிடும் போல. என்ன காவடி எல்லாம் போகுது. எல்லாம் வடிவான பிள்ளை தான் ஒழிக்கிட்டு போறாங்க. யானையை கொண்டு போறாங்க. ஒரு யானை கொண்டு வந்து நின்றது. அதில் வந்து பெரியரா தொடங்க போகிறதுக்காக கொண்டு போகிறாங்க. மறுபடியும் மதம் வந்துச்சுட்டா கதை சரியா ஓடத்தான் இருக்கு. யானை சொல்லுவாங்க 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமாம் தரையில். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டவன். சின்ன சின்ன தந்த மலர இல்லையா வாடிவா அங்கேயும் ஒரு ஜானா நிற்குதுண்டா. ஒலிக்கிட்டு போகிறத பார்க்க வடிவா தான் இருக்கு. இப்போ நாங்கள் அதாவது மாணிக்க கங்கைக்கு மேலே இருக்கிற பாலத்தால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான சிங்கள மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க. எதுக்காகன்னு சொன்னால் இவங்களுடைய பெரஹரா அப்படின்றது வந்து இன்றைக்கு தான் மிகப்பெரிய அளவில் நடக்கும். அப்போ நிறைய அந்த கலைஞர்களும்
ஒலிக்கிட்டு நேரத்துக்கு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாக வந்து இவங்கள் நேரத்துக்கு போனாலும் இதெல்லாம் தொடங்குறதுக்கு வந்து சரியாக லேட் ஆகும். இப்போ நிறைய மக்கள் வந்து திருப்பி எல்லாம் போகிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்து கதிர்காமத்துக்குள்ள வாகனங்கள் வந்து போகிறதெல்லாம் மிக மிக கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கு. என்ன சொன்னால் அந்தளத்துக்கு வந்து க்ரௌட் மக்களை பார்த்தாலே தெரியும். இவ்வளோ பேருடைய வாகனங்களும் வந்து வெளியில் இருக்கும். அதை விட இன்றைய தினத்தில் அதிகமான வாகனங்கள் வந்து ஒளி வீதிகளில் நிற்கிறதையும் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து அதிகமான சிங்கள மக்கள்லாம் இந்த பெரகராவை பார்க்குறதுக்காக வேண்டி வந்திருப்பாங்க எல்லா இடங்கள்லையுமே இருந்து கூடுதலாக. இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணிக்கஹங்கைக்கு அந்த குளிக்கிற இடத்துக்கு முன்னுக்கு நிறைய மார்க்கெட் இருக்குது. அதாவது இந்த கடைகள் எல்லாம் போட்டிருக்குறேன். அதுக்குள்ளே தான் இப்போ நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன். என்னென்ன கடைகள் போட்டிருக்கேன்னு பார்ப்போம். இந்த மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பகலில் வந்து இந்த இடம் வந்தாங்க. அப்போ நிறைய பேர் இல்லை. ஆனால் இரவு வந்ததுக்குள்ளே ஆட்களை விளத்த முடியாத அளவு சனம் வந்துட்டுது. எங்களுக்கு வந்து ஒரு உடுப்புண்டு வாங்க வேணும். அதை தான் பார்த்து கொண்டு திரிகிறோம். பார்ப்போம். இந்த கடையில் வந்து ஃபோன் சார்ஜிங் 100 ரூபா அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். இந்த கடையில் 2 கடையில் போட்டுருக்குறாங்க. அங்காலையும் போட்டுருக்குறாங்க, அதுலேயும் 100 ரூபா தான் போட்டிருக்குறாங்க. ஃபோன் சார்ஜ் பண்ண எல்லாம் போடுறாங்க. இப்போ யாராவது வந்து ஃபோன் சார்ஜ் பண்ண போகிறதுண்டா கொடுத்து சார்ஜ் பண்ணிட்டு போகலாம். கனகடை பார்த்த பிறகு இந்த பாத்திர சாமான்கள் இருக்குது ஒரு கடையில். மிச்சம் எல்லாமே வந்து உடுப்பு கடைகளும் இந்த ரோட்டுக்கு வந்துட்டேன். மெயின் ரோட்டுக்கு உடுப்பு கடையிலும் ஃபுல்லாக இந்த பாட்டா செருப்பு அதுகள் விற்கிற ஐட்டம் தான் கிடக்கு ஃபுல்லாக. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு தான் சிங்களாக்கள் நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கு தான் அந்த பெரியரான கடைசி நாள். நாளைக்கு தீர்த்தம் இருக்குது, இந்த கோயில்ட தீர்த்தம் இருக்குது. அதனால் நாளைக்கு நிறைய தமிழ் மக்கள்லாம் வருவினோம். ஆனால் இன்றைக்கு நிறைய நேற்றையான விட இன்றைக்கு வந்து அதிகமான மக்கள் இருக்கணும். இன்னொரு காரணம்னு சொன்னால் இன்றைக்கி அவங்களோட பெரியரா வந்து கடைசியாக நடக்கிறதால அதை பார்க்குறதுக்குண்டே நிறைய ஆக்கள் வந்து பார்க்கிங் நேற்று கிடைச்ச இடத்துல எல்லாம் இன்றைக்கு வந்து பார்க்கிங் வாகனங்கள் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்தது. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது பார்க்கிங் இல்லாமல். இந்த இடம் ஃபுல்லாக வந்து கடைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய உடுப்பு கடை தான். 250 ரூபா 300 ரூபா அந்த விலைக்கு வந்து உடுப்புகள் போட்டிருக்கணும். இந்த இதில் எல்லாம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு போட்டிருக்கணும். நிறைய கடைகளில் வந்து இந்த முறை பார்க்கக்கூடிய முறை இருக்குது. இந்த தொலைபேசிகள் சார்ஜ் செய்யப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கணும். ஒருக்கா சார்ஜ் பண்ணால் 100 ரூபாய்க்கிட்ட அடிக்கணும். எல்லா கடைகள்லையுமே இப்போ அதிகமாக இந்த தொலைபேசி சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து போட்டிருக்கணும். இதில் வந்து ஒன்று இருக்குது. பட் இது என்னன்னு தெரியாது எனக்கு. இதுக்கு என்ன பேர்? பாபுலோ. ஆனால் இது லீகலாக தானே விற்கிறாங்களே. என்ன லீகல் இல்லை, பாபுல் போடல. அது மட்டும் தான் வந்தா. இது என்னென்னா அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஏதோ வந்து சொல்கிறாங்க பாபுலாம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவோம். பத்து மணிக்கிட்ட ஆகுது. இப்போவும் இதில் குளிச்சு கொண்டு நிற்கணும். நான் மறுபடியும் இந்த பெரியரா பார்க்குறதுக்கு இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 10 மணிக்கிட்ட ஆகுது. ஆனால் இன்னும் இந்த பெரியரான்றது தொடங்க இல்லை. ஆனால் நிறைய சனம் உள்ள வந்து நிற்கிது. அதே நேரத்தில் நிறைய பொதுமக்களும் இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் நிற்கிறோம். கூடுதலாக சிங்கள மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்களும் வந்து பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு.